ஐடியா தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் புட்டிங் கிரேவி பார்க்க போகிறோம். இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பெப்பர், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். புட்டிங் ஆகிற வரைக்கும் நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிடுவோம். 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறம் 2 மிளகாய், அப்புறம் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை புட்டிங் ஆகிருச்சு. நம்ம அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம பனீர் ரேஞ்சுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ கடாயை நல்லா சூடுபடுத்திக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு இதில் சேர்க்க போகிறோம். அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வெங்காயம், அதுக்கப்புறம் உள்ள இன்க்ரீடியன்ஸ் மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளியை நம்ம என்ன செய்யணும்னா போட்டு வதக்கணும். அப்படின்னா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். இதில் 2 ஸ்பூன் வத்தத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகத்தூள் இவ்வளவும் சேர்த்து வதக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம், ஏன்னா முட்டை ஃபஸ்ட்டே வெந்ததுனால நம்ம வச்சுருக்க போகிறோம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஞ்சக்கரு பிடிக்காத பிள்ளைங்க கூட நம்ம இப்படி புட்டிங் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.